காலையிலேயே நேரமா எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி காலையில சாப்பிடறதுக்கு களியும் நேத்து பறிச்சுட்டு வந்திருந்தோமே சிரிகீரை, அதுல ஒரு கடையில சூப்பரா பண்ணியிருந்தாங்களா, ரெண்டுக்கும் காம்போ பக்காவா இருந்தது. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எங்க கிளம்பி போயிருந்தோம்னா, இங்க பக்கத்துல ஐயம்பாளையம்னு ஒரு ஊர்ல விசேஷமான ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அங்க போனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்களா, அங்கதான் கிளம்பி போயிருந்தோம். அதுலயும் மெயினா ஒரு ரீசன் இருந்தது. குழந்தைங்களை அந்த கோயிலுக்கு கூட்டு போனா சீக்கிரமா பேசிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் போல. நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டிட்டு தான் வந்திருந்தாங்க. நாங்களும் லோகித்தை கூட்டிட்டு போயிருந்தோம். லோகித் நல்லா தான் பேசுறா, இருந்தாலும் அந்த வார்த்தையில சரியா தெளிவா வரலன்னு சொல்லிட்டு பாக்குறவங்க எல்லாரும் இந்த கோயில் சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க, போயிட்டு வாங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்திருந்தோம். எதுனா கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி பிரசாதம் கிடைச்சிட்டா எங்க இருந்துதான் அவ்வளவு ஹாப்பினஸ் வருமோ தெரியாது. அது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். சக்கரை பொங்கலும் சுண்டலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இங்க பக்கத்துலயே அமீர்தின்னு சொல்லிட்டு ஒரு ஜூ இருக்கு, அங்க போலான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அதுல இந்த பாம்பு தான் பாக்குறதுக்கு படுபயங்கரமா இருந்தது. ஓரளவு ஜூலா சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது வர வழியில இந்த ரோஸ் செடி மட்டும் ஒன்னு வாங்கிட்டு வந்திருந்தோம். நாளைக்கு இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.